வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள்: மகளிருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் பெண்களின் படைப்பாற்றல், உறுதி மற்றும் ஆர்வம் மிக முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சமூகத்தின் அடித்தளமாக விளங்கும் கல்வியுடன் தன்னிறைவு பெற்ற மகளிர் நாட்டின் வளர்ச்சிக்கு தங்களது பங்களிப்பை வழங்க முடியும் என்று கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், அறிவியல், கல்வி, விண்வெளி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் பெண்களின் படைப்பாற்றல், உறுதி மற்றும் ஆர்வம் மிக முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகளிர் சக்தி சமூகத்திற்கு அளித்து வரும் பங்களிப்பிற்கு மனிதகுலம் கடமைப்பட்டுள்ளதாக கூறினார். பெண்களின் சாதனைகளை அனைவரும் கொண்டாடுவோம் என்றும் அவர்களின் மன வலிமையை போற்றுவதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், தடைகளை தகர்த்தெறிந்து மகளிர் முன்னேற்றமடைய தமிழக அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற மகளிர் தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு பேசிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மகளிருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று கூறியுள்ளார். கல்வித்துறையில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், இத்துறை பாலின சமத்துவத்தை அடைந்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி, மகளிரின் வாழ்க்கை தரம் மேம்பட பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா பயணத்தில் பெண்கள் மிக முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ராணுவம், காவல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மகளிர் நடைபயணம் நடைபெற்றது. ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் நீர் மேலாண்மையில் மகளிரின் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஜல் மகோத்சவ் இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி சர்வதேச தண்ணீர் தினத்தன்று நிறைவடைகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுதில்லி விஞ்ஞான் பவனில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் தேசிய அளவிலான மாபெரும் விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நீர் மேலாண்மை நடைமுறைகளை ஊக்குவித்தல், குடிநீர் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களை கௌரவிக்க உள்ளார். மகளிர் தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள தமிழ் மூதாட்டி ஔவையாரின் திருவுருவ சிலைக்கு மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனைகளை படைக்க நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். சாதிக்க துடிக்கும் பெண்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனைகள் படைக்க நமது நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் என்றும் உறுதுணையாக நிற்கும். அனைவருக்கும் எனது உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தையொட்டி சென்னை மகாபலிபுரம் சுற்றுலா தலத்தை பொதுமக்கள் இன்று இலவசமாக பார்வையிடலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அம்மா இருசக்கர வாகன திட்டம் தற்போது முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். சேலம் நெடுஞ்சாலை நகரில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பல்வேறு மகளிர் நலத்திட்டங்கள் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றார். மகளிர் தினத்தையொட்டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் நாடு தழுவிய தடகள லீக் அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகள் 250 இடங்களில் இன்று நடைபெற்றன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்ற மகளிர் சைக்கிளிங் மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். பெரம்பலூரில் மகளிருக்கான ஓட்டப்பந்தயத்தில் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தேனி, திருவள்ளூர் மாவட்டங்களில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட பெண்கள் தங்களது வலிமையையும் திறனையும் வெளிக்கொணர இத்தகைய போட்டிகள் உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்தனர். தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்திலிருந்து நர்மதா மணிவண்ணன். மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்மிதா திட்டம், இந்த திட்டத்தின் மூலியமா ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க. அதுல நாங்க கலந்துகிட்டோம்.
சர்டிபிகேட் கொடுத்தாங்க. விளையாட்டுகள் நடத்துனது பெண்களுக்கு நல்ல விழிப்புணர்வாகவும் ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தருது. என் பேர் SP கௌஷிகி. நான் இன்னைக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். அஷ்மிதா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்காக ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே அத்லெட்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் 200ல் கோல்டு அண்ட் 100ல் சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிரதமர் மோடிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உமன்ஸ் பிரேவ் அண்ட் போல்டாக இருக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. பிரதமர் திரு நரேந்திர மோடி 33,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லி மெட்ரோவின் 2 புதிய வழித்தடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். முன்னதாக ஸ்ரம் ஜீவி மகளிர் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகளுக்கான சாவியை வழங்கி கலந்துரையாடினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பஞ்சப்பூரில் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளதாக கூறினார். இதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை அமைச்சர் இன்று கள ஆய்வு செய்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நாளை தொடங்குகிறது. வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களும் வாக்கெடுப்பும் இடம்பெறும். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நாளை நடைபெற உள்ளதை அடுத்து பிஜேபி மற்றும் காங்கிரஸ் சார்பில் மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் அவை நடவடிக்கைகளில் நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்ட அம்பேத்கர் கூட்டுறவு பண்டக சாலை, கழிவுநீர் உந்து நிலையங்கள், பெண்கள் உடற்பயிற்சி கூடம், மேம்படுத்தப்பட்ட பொழுதுபோக்கு பூங்கா, மேம்படுத்தப்பட்ட நூலகம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். ரமலான் பண்டிகையொட்டி 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் அமைக்கப்பட்ட பழம்பெரும் திரைப்பட நடிகையும் பின்னணி பாடகியுமான பத்மஸ்ரீ KP சுந்தராம்பாளின் திருவுருவ சிலையை சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக அரசு மக்கள் நல திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தி வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 2 பாலங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று அவர் திறந்து வைத்தார். வளைகுடா நாடுகளில் பதற்றமான சூழல் நிலவுவதை அடுத்து அங்கிருந்து இதுவரை 52,360 இந்தியர்கள் 280 விமானங்களில் தாயகம் திரும்பியுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அப்பகுதிகளில் உள்ள CBSE பள்ளிகளில் வரும் 9, 10, 11ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து பாதுகாப்பு பணிகளுக்காக சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் மாநிலங்களிலிருந்து மத்திய துணை ராணுவ படையை சேர்ந்த 600 வீரர்கள் இன்று வேலூர் வந்தடைந்தனர். இவர்கள் வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வரும் 27ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ரயில்கள் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்பட உள்ளன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இன்று தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றவர் மீது 2 சக்கர வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து வாணியம்பாடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. சாம்பியன் பட்டத்தை தக்கவைக்கும் முனைப்புடன் இந்தியாவும் முதல் முறையாக கோப்பையை வெல்லும் உறுதியுடன் நியூசிலாந்தும் இன்று களமிறங்குகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார்.
வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் பெண்களின் படைப்பாற்றல், உறுதி மற்றும் ஆர்வம் மிக முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுக்குள் வைக்க மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.